முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்ற நல்ல செய்தியை குறியாக சொல்வதற்காகவே இப்போது இந்த முருகப்பெருமான் என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி தேடி எழுந்திருக்கேன். இப்போது நான் சொல்கிறத நம்பிக்கையோடு நீ கேட்கும் பட்சத்தில் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ நினச்ச விஷயம் ஒன்று நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீ யாருக்கு உதவி செய்கிறதாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்ய பழகு. அதன் மூலமாக உனக்கான உதவியை நீ கேட்காமலேயே இந்த முருகன் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் என் செல்வமே. அதனால் இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக அழகாக சந்தோஷமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மனசுடைஞ்சு போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட்டுற மாட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ மனசை ஒருநிலைப்படுத்தி நேரம் கிடைக்கும்போது என் கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போ. கண்டிப்பாக உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நிச்சயமாக நான் கொடுப்பேன். உனக்காக இந்த மனிதர்கள் யாரும் வரலேனாலும் நான் எப்போதும் உனக்கு உயிருக்கு உயிரான உறவாக, உனக்கு தெய்வமாக தகப்பனாக இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த முருகனின் துணை உனக்கு எப்போதும் இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. நீ எப்போ என்ன நினச்சாலும் மறு நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாவற்றையும் உனக்கு அழகாக சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நீ தனியாக இருக்கோமே நினச்சி வருத்தப்படாத. உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. உன் வாழ்க்கையை நிச்சயம் நீ மகிழும்படியாக நல்லபடியாகவே நான் அமைச்சு கொடுப்பேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பாதுகாப்பேன். நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நான் தானே உன்னை என்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து என்னை வணங்கும்படி செய்தேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்காம என் பிள்ளையான நீ கஷ்டப்படுறத சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டா உக்காந்துருப்பேன். கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து கேட்ட ஒன்றையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்காக செய்து தர வேண்டிய கடமை இந்த முருகனுக்கு இருக்கிறதல்லவா? நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கைங்கிற ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காத. என்னை நம்பி எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடுத்து செயல்படுத்து. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல மிக சுலபமாக தீர்த்து வச்சு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிகளை இந்த முருகன் நான் காட்டுறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவரவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல நன்மையும் தீமைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எப்போதும் நன்மையை பற்றி மட்டுமே யோசி. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த முருகன் செஞ்சு கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க முயற்சி செய். சமாளிக்க முடியாத போது அதை ஏற்றுக்கிட்டு எதிர்கொண்டு வாழவும் தயாராகு. அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கதால வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா உன் உடம்பு ஆரோக்கியம் தானே கெட்டு போகும். அதனால் முதல்ல மனசில் இருக்க கவலைகளை தூரமாக தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் அடிக்கடி உனக்கு வாக்கு கொடுத்தது போல இப்போ உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ அடுத்தவங்களை போல வாழணும்னு கனவு காணாதே. உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழணும்னு நினச்சின்னா உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அம்சமாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே. என் தங்க பிள்ளையான நீ யாரையும் நம்பி இங்கு வரவில்லை தானே. உன் அப்பன் முருகன் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. வஞ்சகமும் வழிகள் நிறைஞ்ச வாழ்க்கையும் கிடைச்ச உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எங்கும் என்றென்றும் எப்போதும் என் கரங்கள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இப்போதும் உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினச்ச விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன்.
வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. காலம் மாற மாற எல்லாமே மாறும். இப்போது கூட நீங்கள் மனிதர்கள் சுவாசிக்கிற காற்றே விஷமாக, நச்சுள்ளதாக, மாசுள்ளதாக மாறி உங்களுக்கு பல உயிர்கொல்லி நோய்களை கொடுத்து கஷ்டப்படுத்துது தானே. கவலைப்படாதே. எந்த நோய் நொடி பிரச்சனை கஷ்டம் எது உன் கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் நீ கலங்க வேணாம். ஏன்னா நீ கலங்குறத பார்த்தா ஏன் மனசு துடிக்கும் என் செல்வமே. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கலங்க விட மாட்டேன். இப்போதே அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கித்தரேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை நீ சரியான முறையில் பயன்படுத்தினா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பயன்படுத்த தவறும்போது நிம்மதி இழந்து நீ துக்கப்படுவாய் அல்லவா. எப்போதும் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு அமைதியான முறையில் நீ அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் தந்தையான இந்த முருகனுக்கு நிகரான கடவுள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ கேட்டதையெல்லாம் என் கரங்களாலேயே உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு சிலரை உன்னிடமிருந்து பிரித்து விலக்கி வைக்கிறது நான் தான். யாராவது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போனாங்கன்னா நீ மறுபடியும் அவங்கள தேடி போய் சேர நினைக்காதே. ஏன்னா உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, உனக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய, உன் வாழ்க்கைக்கு சரிவராத ஒத்து வராத மனிதர்களை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு யார் உன்னை விட்டு போனாலும் அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக வாழ கற்றுக்கோ. யார் மூலமாகவாவது உனக்கு நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட மனிதர்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. என்னை பார்க்கணும் நீ ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தாயல்லவா, இதோ உனக்காகவே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்ற நல்ல குறியை சொல்ல வந்துட்டேன். இந்த நொடி முதல் உன் பயம், கவலை, வருத்தம் எல்லாமே நீங்கி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோன்னு தெரியாமல் நீ திகச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செய்து உனக்கான காரியத்தை நீ நினைத்தது போலவே வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க நான் அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட பொறுமையாயிரு. என் அருள் ஆசிகள் மூலமாக கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் நீ எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்துருவேன். நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் உன் நன்மைக்காக, நல்லதுக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சந்தோஷமா இரு. உன்கிட்ட எது இல்லையோ, நீ எதை ஆசைப்படுறியோ அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தையும் பெற்று நீ சிறப்பாக வாழ்வாய் என் செல்வமே. எப்போதுமே மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அந்த சந்தேகம் கண் கொண்டு யாரையும் பார்க்க வேண்டாம். நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யாராவது உனக்கு தீங்கிழைச்சாங்க, துரோகம் செஞ்சாங்கன்னா அதுக்குரிய தண்டனையை அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்க. நீ எந்த விதத்திலும் மனசில் கவலைகளை சுமக்க வேண்டாம். உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. அப்போதுதான் உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ முடியும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நீ நினைச்சது போல் நல்லதாகவே நடந்து முடியும் என் செல்வம்.